உங்களில் சிலர் நீங்கள் நினைக்கலாம், உங்களுக்கு என் கஷ்டம் தெரியாதுங்க, சாவே மேலுங்க, நான் படுற கஷ்டத்தை விட நான் படுற கஷ்டத்துக்கு சாவே மேலுன்ற மாதிரி சிலர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட இன்றைக்கி இருக்கலாம். நீங்கள் தாட் போட்டுன்னு பேசுகிறீங்க, பயத்தை தூக்கி ஏறிங்க, விரட்டுங்க, தைரியமாக இருங்க, திட மனதாக இருங்க, சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது, இவங்களும் கை தட்டுறாங்க, இவங்க கை தட்டுறவங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது நீங்கள் நினைக்கலாம். எனக்கு புரியுது உங்களுடைய கண்ணோட்டம். எனக்கு கஷ்டத்தில் இருக்கிறப்போ இது வேறு மாதிரி உங்கள் காதுக்கு கேட்கப்படும், தோணும். என்ன இவங்கெல்லாம் இன்சென்சிட்டிவாக பேசிக்கிட்டு இருக்காங்களே, பயப்படாத, பயத்தை தூக்கி ஏறி தைரியமாக இரு, சொல்கிறது ஈஸி, எப்படிங்க செய்கிறது, எவ்வளோ இழந்துட்டேங்க நான், எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன்னு ஒருவேளை உங்கள் சிலர் நினைத்து கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இது ஒருவேளை உங்களுக்கு டூ மச்சாக இருந்ததுன்னா, பயத்தை தூக்கி எறிகிறது, தைரியமாக இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு டூ மச்சாக இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, டோன்ட் கிவ் அப். எவ்வளோ மோசமாக உங்களுக்கு காரியங்கள் நடந்திருந்தாலும் கூட சரி, உங்கள் பிரச்சனை ரொம்ப படுமோசமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நம்பிக்கையை இழந்துராதீர்கள். நம்பிக்கை இழந்துராதீங்க. பெருசாக பயத்தை தூக்கி எறிய முடியல, பரவாயில்ல விடுங்க, பெருசாக தைரியமாக இருக்க முடியல, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்பிக்கையை இழக்காதீர்கள். நம்பிக்கை இழக்காதீங்க. ஏன்னா உங்கள் பிரச்சனை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அது உங்களை அழிக்க முடியாது, அழிக்காது. ஏன்னா தேவன் உங்களோட இருக்கிறார். உங்கள் பிரச்சனை உங்களை அழிக்க முடியாதுங்க, உங்களை அழிக்காதுங்க. உங்களை இன்னைக்கு அது ரொம்ப பெருசாக அழுத்தி இருக்கலாம், தள்ளி இருக்கலாம் கீழே, ஆனால் உங்களை அழிக்க முடியாது. தேவன் உங்களோட இருக்கிறார். நீங்கள் நம்பிக்கை இழக்காமல் இருந்தீங்கனாலே போதும். நம்பிக்கை இழக்காமல், ஜஸ்ட் டோன்ட் கிவ் அப் ஹோப். ஏசாயா 43:2 அப்படிப்பட்டவர்களுக்கு ரொம்ப பொருந்தும் பாருங்கள். ஏசாயா 43:2 நீங்கள் அந்த மாதிரி வசனத்தை எடுத்து பிடிச்சிக்கணும், அதை வச்சு வாழணும், அந்த வார்த்தையை நம்பி வாழணும், அந்த வாக்குத்தத்தை நம்பி வாழணும். ஏசாயா 43:2 பாருங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இதனுடைய கான்டெக்ஸ்ட், ஒரிஜினல் கான்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரப்போகிற உபத்திரவத்தை முன்னாகவே ஓரளவுக்கு அறிஞ்சு தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்காக முன்னாகவே சொல்லிடுறாரு. அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி இனிமேல் நடக்க போகிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய கஷ்டத்தை பற்றி பேசுகிறாரு. அவருடைய காலம்லாம் முடிஞ்ச பிறகு